ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. யார் மனமும் புண்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்டவை அல்ல. இவர் பேர் தாங்க தாஸ். இவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவரோட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு அறுப்பு மில் வச்சுருக்காரு. அப்புறம் ஃபைனான்ஸ், அதாவது வட்டிக்கு விடுறது. இவருக்கு ஒரு தம்பி இருக்காருங்க, இவர் தான் அது. பேர் குரு. அண்ணனோட பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை. சரி வாங்க பார்க்கலாம். ஹலோ அண்ணா. சொல்லுடா குரு. என்னண்ணா நேற்று பிரச்சனையாம்மா? ஒன்றும் இல்லைடா, பணம் வாங்க போன இடத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. தான் 4 தட்டு தட்ட வேண்டியதாயிருச்சு. அண்ணா அவங்கள அங்கேயே அறுத்து போட்டு வர வேண்டியதாண்ணா. ஏவிக்கி உங்கள் அப்பா தாசரிசன் கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம் விஜி, அதை பற்றி பேச ஏ கூட சுமார் டே, நான் என்ன வச்சுக்க அவனை வெட்டிடுவேன்டா. நீ சும்மா வந்திருக்க அவனை பாட்டு. வேணாம் ஜி, அதை பற்றி பேசா கூட. டென்ஷனாக ஏய் கூட இல்லை, நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். போ, நல்லா என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், விடு போ. நான் அடிக்கிறேன்டா. முதல்ல அவன் முன்னாடி நின்று காட்டுறா, அதுக்கப்புறம் அவன் அடிக்கா. போடா டே போடா. டேய், வண்டி வர்றது கணக்கு தெரியலையாடா, ஓரமாக போடா. இருக்கிற பிரச்சனை இல்லை வேற. அப்பாவை அடிச்சா கொப்பனை அடிச்சது இல்லடா, அன்னைக்கும் கொப்பனை கொண்டு போட்டுருக்கணும்டா. சாவுடா. கொல்லாம விட மாட்டேன்டா. சாவுடா சாவுடா, என் கையிலேயே வந்து சாப்பிடுவீங்களாடா. இவதுங்க எடுத்துக்க. ஏய் இந்த ஏய் என்னாச்சு? ஏய் ஏய் யார் யார் இன்னொன்று? ஏய் ஏய் தாசே, ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பொருள் உங்களுக்கு டயத்துக்கு வந்துடும். அதெல்லாம் தம்பி பார்த்துக்குவாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, தம்பி கொண்டு வந்து பொருள் சேர்த்திடுவாங்க.
நான் கோயிலுக்கு வந்துக்கிறேண்ணா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நானே கூப்பிட்றேன். அப்பனே முருகா, இந்த ஊரில் எவன் எப்படி போனாலும் சரி என்னை மட்டும் காப்பாற்றி விட்ரு முருகா, நான் நல்லா இருக்கணும். ஏ தம்பி, பிள்ளைய பறி கொடுத்தவனே ஊரை விட்டு கிளம்பிட்டான். நிற்காத கேஸு கொடுங்க போலீஸில் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். அவங்க அப்பனுக்கு பணம் கொடுத்தேன், திமிரு பேசுனா அடித்தேன். அவன் பையன் வந்து கொல்ல வரான். இன்னும் கொல்ல வந்தா நீ அமைதியாக இருந்துருவியா? என்னை கொல்ல வந்தா நான் அவனை கொன்னுட்டேன். அதுக்குன்னு நீ ஊருக்குள்ள அநியாய வட்டிக்கு பணம் கொடுப்ப, கொடுக்கலன்னா அடிப்ப, அதே மாரி எவனாவது கேட்டான்னா அவனை கொல்லுவ. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் சும்மா இருந்துக்கணுமா? சும்மா இருக்க முடியலையா? ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு. எவன் எடுக்கிறான்னு நானும் பார்க்குறேன். டேய், என்னடா அது? டேய் டேய் டேய், என்னது? சின்ன சின்ன பசங்களா கத்தி தூக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாங்களும் எங்கட போகிறது? வேண்டாண்ணா, பக்கத்தில் வராது, நான் குத்திடுவேண்ணா. ஓ, சின்ன பையன் நீ கத்தி எடுத்தார் அப்படின்னு யாரும் அவனை துண்டி விட்டது? கத்தியை கையில் குடுறா. நான் வேண்டாண்ணா, குடுறா. குத்திடுவேண்ணா. குத்திருவியா? குத்துற பார்க்கலாம். டேய், ஏண்டா கத்தி வச்சிருந்தா நீ என்ன பெரிய சண்டீர் மயிராடா? வாடா. கத்தி போடுற அளவுக்கு ஆயிட்டீங்களா? அன்னைக்கு அவனை பார்த்தப்பே முடிச்சுட்டு இருக்கணும்டா. இப்ப கையில குத்துறேன், இனி ஏதோ கத்தில குத்துறேன். அவன் தான் அனாபத்தா சாகருக்கு வந்தான். நிக்கி அவன் கூட அனாபத்தா சாகருக்கு வந்தியாடா? சாப்பிட. கிளம்பு கிளம்பு. என் நிம்மதிக்கு எடுத்து அவனை எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கடா. அவனை என் கையால் வெட்டி கொள்ளணும். Yeah.